வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சலார் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே இது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா கேஜிஎஃப் டைரக்டரு பிரபாஸ் வந்து ரீசெண்டாக எந்த மூவிஸும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹிட் ஆகலை, சாட்டிஸ்ஃபையாக மூவிஸ் அமையலை. அப்படின்றதுனால இந்த படம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மலாம் எதிர்பார்ப்பில் இருந்தோம். நாங்கள் அது எதிர்பார்ப்பில் தான் படத்துக்கு போனோம். ஸ்டார்டிங் வந்து எப்பவும் போல் வந்து ட்ரைலரில் என்ன காமிச்சாங்களோ அதேமாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. ஸ்லோவாக போச்சு. என்னடா ஸ்லோவாக போகுதே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கூஸ் பம்ப்ஸாக ஒரு இன்டர்வலில் முடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபும் சரி, திருப்பியும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. திருப்பியும் கூஸ் பம்ப்ஸாக கிளைமேக்ஸாக முடிச்சிட்டாங்க. ஆக மொதல் படம் வந்து 3 மணி நேரம் எடுத்ததுனால ஸ்லோனஸ் தெரியுது. அது இல்லாமல் அன்வான்ட் சீன்ஸ்லாம் நிறைய இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு. அதனால தான் அந்த ஃபீலோ என்னமோ தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடியும் கிளைமேக்ஸும் மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு சீன்ஸு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஏதோ போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அந்த டைரக்டரோட சாயல் தெளிவாக இதுலேயும் இருக்கும். பட் அதில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வைக்காமல் ஓரளவுக்கு தான் வச்சுருக்காரு. அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, படம் எப்படி தான் இருக்குது, காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அதை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோனஸ் இந்த படத்தில் தெரியுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப் சீன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால தான் ஒரு ஃபீலிங், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குது. அது மட்டும்தான் வந்து இந்த படத்தோட ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஜிஎஃப் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு மியூசிக் வந்து இதில் கிடையாது. பாட்டும் வந்து பெருசாக நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. பிஜிஎம்மும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு பிஜிஎம் மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஒரு காளி பிஜிஎம் ஒன்று வரும், அது மட்டும் கொஞ்சம் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா பிஜிஎம்ஸும் எனக்கு வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. மியூசிக் சாங்ஸும் வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. படமும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து கூஸ் பம்ப் சீன்ஸ் வந்து எனக்கு என்னமோ 2-3 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, திரும்பியும் கூஸ் பம்ப் சீன்ஸு, அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இதுவாக போச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் கூஸ் பம்ப் சீன்ஸு அப்படின்னு போச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸை விட பிருத்திவிராஜுக்கு கரெக்டான ரோல், கரெக்டான சீன் அந்த மாதிரி இருந்துச்சு. பிரபாஸ்க்கு தான் வந்து ஓவர் மாஸ். அவர் ஏற்கனவே மாசு, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாஸை வச்சு கொஞ்சம் தூக்கலாக வச்சாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு அப்படி தோணுச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.